ஹலோ மக்களே, நம்ம தமிழ்நாடு அரசோட நகராட்சி நிர்வாகம், அதாவது அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், அதாவது நகராட்சி, அது மட்டும் இல்லாமல் அந்த குடிநீர் வழங்கல் துறைக்கு ஒரு 1933 வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் செய்ய போகிறோன்னு ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பேப்பரில் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க 2ஆம் தேதி. இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இதில் தான் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ஏஜ் லிமிட்லாம் என்ன மாதிரின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓக்கான ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. 10ஆம் தேதி முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் சீரிஸ், ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வீடியோஸ், அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லா மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டெலகிராம் நம்பருமே இந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. இந்த கிளாஸ் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குற நோட்டிஃபிகேஷன் தான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். 2/2/2024 டேட் போட்டிருக்காங்க. அதாவது அந்த ஷார்ட் நோட்டீஸ் டேட்டே போட்டிருக்காங்க. பட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுற முதல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க. 12/3/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1933 வேகன்சி சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்கில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி மொத்தமாக பிரிச்சே கொடுத்துருக்காங்க. சேலரி லெவல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 20 சேலரி வரைக்குமே இருக்குது. லெவல் 11லேருந்து லெவல் 20 சேலரி, லெவல் 5ம் கொடுத்துருக்காங்க. நல்ல சேலரி தான். அப்படியே பார்த்தீங்கன்னா கம்பைன் இன்ஜினியரிங் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற போஸ்டிங்க்கு ஈக்குவலாக அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. நிறைய போஸ்டிங் எல்லாமே அந்த சேலரி 20ல் தான் அதிக போஸ்டிங் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து ஒரு கோர்ட்டு கேஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 110 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கோர்ட்டு கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதிகமாகலாம், 244 + 110 அப்படின்னு சொல்லி ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2200 வேகன்சி வரைக்கும் கூட போகும். அந்த வேகன்சி எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி எல்லா போஸ்டிங்குமே ஒவ்வொரு போஸ்ட்டையுமே பிரிச்சே கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஜாப் இருக்குது. நீங்கள் போஸ்டிங் எடுத்திங்கன்னா உங்கள் ஊர்லேயே ஒரு நல்ல இன்ஜினியரிங் ஜாபாக இருக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 12/3/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 9ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆஃப்லைன் அப்ளிகேஷன்லாம் கிடையாது. 13/3லேருந்து 15/3 வரைக்கும் அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பானுச்சுன்னா எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 days டைம் கொடுத்துருக்காங்க. அப்படியே டிஎன்பிஎஸ்சி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று டிகிரி ஸ்டாண்டர்ட், இன்னொன்று டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி. அந்த போஸ்டிங்கில் 1லேருந்து 8வது வரைக்கும், அப்புறம் 14வது நம்பர், அதுக்கப்புறம் சீல் நம்பர் 16 எல்லாமே பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் வரும். சப்ஜெக்ட் பேப்பர் 1 அப்படின்னு சொல்லி மொதல் பேப்பர் வைப்பாங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் பேப்பர் 2ல் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜெண்டர் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30/6/2024 அன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு 29ஆம் தேதியே வைக்கிறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து தனித்தனியாக தான் வைக்கிறாங்க. ஏன்னா இதில் வர ஜெண்டர் ஸ்டடீஸ் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும். இந்த பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்குன்ட்ருக்காங்க. சீரியல் நம்பர் 9 to 13. அதுக்கப்புறம் மறுபடியும் இதுலேயும் 14 சொல்லியிருக்காங்க. ஏன்னா 14ல் நீங்கள் டிகிரி பிளானிங் முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் அட்டன் பண்ணலாம். டிப்ளமோ இந்த சிவில் டிப்ளமோ ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தீங்கன்னாக்கா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் அட்டன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பிளானிங்லேயே டிகிரி முடிச்சிருந்து அதுக்கப்புறம் டிப்ளமோவும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் நம்பர் 14 சொல்லியிருக்காங்க. அப்புறம் சீரியல் நம்பர் 15 இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் தான் வரும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அதர்ஸ்க்கு மட்டும் 32ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 32 அந்த பேண்டமிக்னால ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 வயசு வரைக்குமே அட்டன் பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு தான் போஸ்டிங் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரியான போஸ்டிங் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளானிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், சானிட்டரி இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் பிஎஸ்சி டிகிரி இன் சுவாலஜி, அதில் பார்த்தீங்கன்னா அலைட் சப்ஜெக்டாக கெமிஸ்ட்ரி அலைடு அந்த சுவாலஜி, அதுக்கப்புறம் பப்ளிக் ஹெல்த் ஆர் என்வாமெண்டல் சயின்ஸ் அப்படி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. மற்ற போஸ்டிங்லாம் மேக்ஸிமம் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க.
அப்படி பார்த்திங்கன்னா அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா அதோட ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டும் வரும். அது இல்லாமல் அந்த சிவில் இன்ஜினியரிங்னாக்கா ஆர்கிடெக்டர் அப்படின்னு சொல்லி அதோட ரிலேட்டடாக வர டிபார்ட்மெண்ட்டும் இதுக்கு ஈக்குவலாக தான் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே பின்னாடி அனெக்ஸரில் கொடுத்துருப்பாங்க. அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் தமிழ் எலிஜிபிலிட்டியும் வைக்கிறாங்க. தமிழில் பேச தெரிஞ்சிருக்கணும் பார்ப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் OMR மெத்தட் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். அந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் வரதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 மணி நேரம் 300 மார்க்குக்கு 200 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டிஎன்பிஎஸ்சி மெத்தடில் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேப்பர் 2 தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு 100, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 100ன்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். அது இல்லாமல் 2 போஸ்டிங்குமே இன்டர்வியூ உண்டு அப்படின்னு சொல்லி மொத்தமாக 510 மார்க் சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான். அதில் நீங்கள் பாஸ் மார்க் எடுத்தாலே போதும். தமிழுக்கு நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போடவே தேவையில்லை. ஜென்ரல் ஸ்டடீஸில் முடிஞ்ச வரைக்கும் அதிக மார்க் எடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேப்பரில் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங் கிடச்சிடும். தமிழுக்கெல்லாம் அதிகமாக எஃபோர்ட் போடாதீங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும். டிப்ளமோக்கும் இன்டர்வியூ வைக்கிறாங்க. மொத்தமாக அந்த 510 மார்க்குக்கு தான். பேப்பர் 1 அதுக்கப்புறம் பேப்பர் 2ல் இருக்கிற பார்ட் பியும் தான் மெரிட்டில் கணக்கில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே எக்ஸாம் சென்டர் உண்டு. அப்படியே டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான். அதனால் வேறு டிஸ்ட்ரிக் போயெல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்காது. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் எக்ஸாம் எல்லாமே இருக்கும். மற்றபடி அப்ளிகேஷனில் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா TNMAWS யூ கேன் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. youcanApply.com அப்படின்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனவொடனே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோ போடுறோம். அதுக்கப்புறம் பின்னாடி சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சிவில் மெக்கானிக்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஎன்பிஎஸ்சி ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர், எலக்ட்ரிக்கல் எல்லாத்துக்குமே தனித்தனி சிலபஸாக கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே பிடிஎஃப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார்மெட் தான் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாமோட டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவுமே சொல்ல. தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் ரொம்ப அதிகமாக சிலபஸ் கொடுக்கல. தமிழுக்கு அதிகமாக எஃபோர்ட் போடாதீங்க இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பருக்கு எஃபோர்ட் போடுங்க. மற்றபடி பெருசாக இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் 3rd பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. 10ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். 10ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான 27 தேர்வுகள், அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்வுகளில் நடத்துகிற மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான மெட்டீரியல்ஸ் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அது எல்லாத்தையுமே பிடிஎஃப் வடிவில் டெலகிராம் குரூப் மூலிமா கொடுத்துருவோம். வீடியோஸுமே டெலகிராம் குரூப்லேயே அப்லோட் பண்ணிடுவோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபுல் கிளாஸ் வீடியோஸ் ஒரு 27 டாபிக் உண்டு. எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதோட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்லே கிடைக்கும். பேட்ச் வந்து 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா February 10ஆம் தேதி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது தமிழ், கணிதம், வரலாறு, பொது தமிழே நியூ அண்ட் ஓல்டு புக்கு, உளவியல், அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் மெட்டீரியலாக வெளியே எங்கேயுமே தேட தேவையில்லை. நம்மளோட மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும். 185 கொஸ்டினுக்கு மேலே சாலிடாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எல்லா கொஸ்டினும் கவர் ஆகிற மாதிரி தான் அந்த மெட்டீரியல் எல்லாமே மேக் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸாகவே கொடுத்துருவோன்றனால நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டெலகிராம் நம்பரோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கன்னா உங்களையும் அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் கூட இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா அதற்கான எக்ஸாம் ஷெடியூல்ஸ், என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 24 தேர்வுகள். அது இல்லாமல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிட முடியும். இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டண்டான அந்த குரூப் 4 பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதை பற்றின வீடியோஸுமே நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். சிலபஸ், அந்த பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும், எப்படி படிக்கணும், கட் ஆஃப்லாம் என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இந்த பிடிஎஃப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப்ல அந்த லிங்க் எல்லாமே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க கிளிக் ஹியரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.